அதிகம் கோபம் கொண்டதும் அதைவிட அதிகமாய் பாசம் கொண்டதும் உன்னிடம் மட்டுமே. சரியா, இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பாக்குறதுக்கு முதல்ல நாங்க ஃபர்ஸ்ட் கேக் கட் பண்ணுவோம். என்ன போட்டோஸ் எல்லாம் இருக்குது அதுல? ஃப்ரெண்டோட இருக்கிற போட்டோ, ஊர்ல சின்ன பிள்ளைங்க எல்லாமே இருக்கு போல இருக்குது. அவங்க எனக்கு வந்து ஒரு மகன் தான். ஸ்ரீலங்கான்னா எங்கட தங்கச்சி அக்கள். தங்கச்சி. ஓகே. நார்வேல இருந்து ஒரு அக்கா இருக்கிறா. ஓகே. வணக்கம் அம்மா. வணக்கம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. உங்களோட பேர்? என் பேர் சைலா ஜீவனன். சரி, உங்களுக்கு இன்றைக்கு 50வது பர்த்டே சர்ப்ரைஸா நடக்குது. என்ன நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கறீங்க? ஒரு ஆளோட கிஃப்டா வந்திருக்கு. ஒரு ஆளாவும் இருக்கலாம், பல பேராவும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் யாரை கெஸ் பண்றீங்க நீங்க? இது யூரோப்பா இல்லாட்டி ஊரா? சரி, யூரோப்ல இருந்து வந்திருந்தா யாரா இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் யூரோப்ல இருந்து ஆரம்பிப்போமே. இங்க ஒரு ஆள் வெரையில, அவரால இருக்கலாம். யார் ஆயிட்ட பேர்? நிசாந்த வெரையில, அதனுடைய நிசாந்தா இருக்கலாம். என்ன முறை உங்களுக்கு? அவங்க எனக்கு வந்து ஒரு மகன் தான். சுவிஸ்ல இருக்கிறார். நிசாந்தவர். சரி, சில வேளை இந்த கிஃப்ட் வந்து ஸ்ரீலங்காவில இருந்து வந்திருந்தா யாரா இருக்கலாம்? ஸ்ரீலங்கான்னா எங்கட தங்கச்சி அக்கள். தங்கச்சி. ஓகே. எத்தனை சகோதரம் உங்களுக்கு? எனக்கு 2 சகோதரம். ஒரு ஆள் இங்க இருக்கிறார், ஒரு ஆள் ஸ்லோன்ல இருக்கிறார். சில வேளை இங்க இருக்கிற சகோதரம் கூட அனுப்பி இருக்கலாம் இல்லையா? அப்படியா? ஓகே, நல்லா. சரி, ஃபர்ஸ்ட்க்கு உங்களுக்கு வந்திருக்கிற போட்டோ பிரேம் ஒன்று வந்திருக்குது, பாப்போம். சில வேளை உங்களோட வாழையில போயிட்டேன்னு சொல்லி மிஸ் பண்ணி யாரும் அனுப்பி இருக்கலாமா? உங்களை சில வேளை உங்களை விருப்பம் இருந்தவங்களை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அப்படியே. நார்வேல இருந்து ஒரு அக்கா இருக்கிறா. ஓகே. நார்வேல அக்கா. அக்கா இருக்கா, ஸ்வீதா. ஓகே. அவ வந்து அவவும் சில நேரம் அனுப்பி இருக்கலாம். சரி, மிக்கிட்ட கையில போட்டோ பிரேம் இருக்குது. மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. நன்றி. என்னென்ன போட்டோஸ் எல்லாம் இருக்குது அதுல? ஃப்ரெண்டோட இருக்கிற போட்டோ, ஊர்ல சின்ன பிள்ளைங்க எல்லாமே இருக்கு போல இருக்குது. என்ன சொல்ற, சின்னல இருந்து நீங்க இப்ப இருக்கிற வரைக்கும் அனைத்து போட்டோவையும் ஒரு இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொல்ற, இந்த போட்டோவை பார்த்தா நினைவு இருக்கணும். உங்களோட வாழ்க்கை நினைவு மட்டும் இல்லாம இந்த கிஃப்ட் அனுப்பினால நினைவு இருக்கணும்னு சொல்லிதான் வந்திருக்கேன் நான். அப்ப சொல்லுங்க, யார் அனுப்பி இருக்கிறான்? என்ன எல்லாரும் யோசிச்சுட்டு இப்ப கணவர் யோசிக்கிறீங்க? எல்லாரையும் சுத்தி எல்லா போட்டோ அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குதா? சில வேலை உங்க நினைவா வேற யாரும் சேமிச்சு வச்சிருக்கலாம் இல்லையா? இது வந்து அவர்கிட்ட தானே. சரி, உங்கள்ட்ட கணவற்ற உறவினர்கள் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? கணவற்ற உறவினர்கள் சொன்னா தீபா, தேவா, நேரம் தயாத்தானாக்கள். யார் அவங்க? அவ வந்து கணவற்ற அண்ணா, தம்பி. ஓகே. அப்ப அவங்கள அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருப்பாங்க? எல்லாரையும் சொல்லாம குறிப்பிட்ட ஒரு ஆளை சொல்றேன்னா யார சொல்லுவீங்க? தேவா, தீபா. ஓகே, யாருன்னு சொல்லுங்க. இது நான் லாஸ்ட்ல சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அதுக்கு முதல்ல இதுல ஒரு வசனம் அடிச்சிருக்கு, அது ஒரு வாசிச்சு காட்டுங்க எல்லாருக்கும். அதிகம் கோபம் கொண்டதும் அதைவிட அதிகமாய் பாசம் கொண்டதும் உன்னிடம் மட்டுமே. நல்ல என்ன சொல்ல, சின்ன வசனமா இருந்தாலும் நல்ல ஒரு ஆழமான ஒரு வசனமா இருக்குது. கோபமும் உங்கள்கிட்ட காட்டுவாங்களா, அதை விட அதிக பாசமும் உங்கள்கிட்ட தான் காட்டுவாங்களா? சரி, உங்களுக்கு ஸ்பெஷலா வந்திருக்க பர்த்டே கேக்க மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. நன்றி. என்ன சொல்றோம், உங்கள்கிட்ட பேக்ரவுண்ட் கேட்ட மாதிரியே கேக் வந்திருக்குது. யார் அனுப்பி இருப்பாங்க? இப்ப கணவர் தான் அனுப்பி இருப்பாங்க. என்னத்துக்கு அவரை சொல்றீங்க? சில வேளை கணவர்கிட்ட இருந்து வேற யாரும் வாங்கி கூட அனுப்பி இருக்கலாம் இல்லையா? கணவர் தான் மாற்றி கருத்துக்கிறோம் இல்ல அப்படின்னு சொன்னா நாங்க சரியா இல்லாட்டா இந்த கேக்க திருப்பி எடுத்துட்டு போயிடுவோம். சில வேளை உங்கள்கிட்ட பிள்ளை அனுப்பி இருக்கலாம் இல்லையா? அவ்வளவு 100% நம்பிட்டீங்க அவங்களான்னு சொல்லி. சரி, இந்த இடத்துல நிக்கிற உங்களோட கணவரை தவிர வேற யாரும் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? இதுல நிறைய உறவினர்கள் நிக்கிறாங்க தானே, இதுல இருந்து ஒரு ஆள் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? தெரியல. அப்ப எல்லாரும் கோவிக்க போறாங்க, ஒரே பாத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு. கணவர் தான். சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்காக உங்களுடைய கணவர் தான் அனுப்பினவர். பிறந்த நாள் கொண்டாட சொன்னீங்களா? என்றாலும்
தான் செய்யணும்னு சொல்லி விரும்பி செய்யிருக்க மிக்கிய வர வைக்கிறதுக்கே யோசிச்சவர் உங்களுக்கு பிடிக்கிறதோ தெரியாது கோவிக்கிறீங்களோ தெரியாதுன்னு சொல்லி அவ்வளவு எதிர்பார்ப்பு மாத்திலாம் உங்களுடைய கணவர் தான் இதை செய்திருக்கிறார். சந்தோஷமா? என்ன சொல்றது தெரியாம இருக்கு. என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய கணவருக்கு? எனக்கு என்ன சொன்னா எனக்கு சந்தோஷம் வந்து நான் பெருசா சொல்ல மாட்டேன். ஆனா இந்த ஆசையெல்லாம் வந்து இவர் வந்து ஆசைப்பட்டது என்னால செய்ய முடியல. நான் கொஞ்சம் சின்னனா தான் செய்தேன் நான். அப்ப அந்த இதுக்கு வந்து அவர் எனக்கு சேர்த்து செய்திருக்கிறார். ஓகே சந்தோஷம் தான். அவ்வளவு பேரையும் கூப்பிட்டு எல்லாம் ஒழுங்கெல்லாம் செய்திருக்கிறார். சரியான சந்தோஷம் தான். நீங்க வேணாம்னு சொல்லி மறுத்தனீங்களா? வந்தாலும் உங்களுக்கு மகிழ்வா இருக்கணும். இந்த நாள் வந்து வளமையா நான் வாங்கி கடந்து செல்லாம சிறப்பா இருக்கும்னு சொல்லி விரும்பி செஞ்சிருக்கிறார். என்ன சொல்ல போறீங்க ஸ்பெஷலா? கணவன் அருகில இருக்கிறார். சந்தோஷம் தான் சந்தோஷம் தான். சரி உங்களோட திருமண வாழ்க்கை காதல் திருமணமா நிச்சயம்? இல்ல இல்ல பேசித்தான் செய்தாரு. காதல்ன்றதுக்கே இடம் இல்ல. பேசித்தான். எவ்வளவு காலம் திருமண வாழ்க்கை? திருமண வாழ்க்கை வந்து இப்ப 23 வருஷம். சரி 23 வருஷம் தன்னோட இருக்கிற மனைவிய சந்தோஷப்படுத்தி அழகு பார்க்கணும்னு சொல்லித்தான் உங்களுக்கான இந்த சர்ப்ரைஸ் அனுப்பி இருக்காங்க. எனவே இதே மகிழ்ச்சியோட நீங்க என்ன நீண்ட தூரம் போகணும், ரொம்பவே மகிழ்வா வாழணும்னு சொல்லி நாங்களும் உங்களோட பிள்ளைகள் போல நாங்களும் பார்க்கிறோம். அதே நேரத்தில் உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை உங்களுடைய கணவர் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்றேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி இதை விட உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பாக்குறதுக்கு முதல்ல நாங்க ஃபர்ஸ்ட் கேக் கட் பண்ணுவோம். என்ன